ஏஆர் ரஹ்மானை சுற்றி நிறைய அவதூறுகள்லாம் பரப்பப்பட்டது. அவருக்கும் ஒரு கிட்டாரிஸ்ட்டுக்கும் காதல் இருக்குது, கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் நிறைய பேர் பேசுகிறத கேட்க முடியுது. ஊடகவியலாளர் என்கிற பேர்ல, மூத்த பத்திரிகையாளர் என்கிற பேர்ல அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்கறதையே ஒரு வேலை திட்டமா சில பேர் வச்சிருக்காங்க. அவர்கள்லாம் சமூகத்துல ஒரு பெரிய சாக்கடை மாதிரி இருக்கிறாங்க. அதாவது எவன் வீட்டில் என்ன நடக்குது, டைவர்ஸ் நடக்குதா, எவன் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு மனித பன்றி. மனித பன்றி நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி மனித குரங்கு கேள்விப்பட்டிருக்கோம், இதனடா மனித பன்றி அப்படின்னு உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். மனித பன்றிகளின் பெயர்களை கூட நான் சொல்கிறேன். பயில்வான் ரங்கநாதன் ஒரு மனித பன்றி இருக்கான். மலம் தின்பதையே தன்னுடைய வாழ்வியலுடைய அன்றாட அவன் சோறு சாப்பிட்டதே கிடையாது. சோறு சாப்பிட்றதுக்கு பதிலாக மலம் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த பயில்வான் ரங்கநாதன். இப்போ பயில்வான் ரங்கநாதன் வெளியில் தன்னை ஒரு சினிமா விமர்சகர் மாதிரி சொல்லிக்கிட்டாலும் அடிப்படையில் பயில்வான் ரங்கநாதன் ஒரு சங்கி. ஏன் நான் சங்கின்னு உறுதியாக சொல்கிறேன்னா, சமீபத்தில் ஒரு திரைப்படத்துக்கான ஒரு சிறப்பு காட்சி நடக்குது. அதில் தன்னுடைய தாய் தொலைந்து போன தாயை ஒருத்தர் மீண்டும் கண்டடைகிற போது கருணை இல்லத்தில் ஒரு கிறிஸ்தவ கருணை இல்லத்தில் அந்த தாயை பராமரிப்பதற்காக சேர்க்கிறான், அங்கே தான் கண்டடைகிறான் அப்படின்னு ஒரு சினிமாவில் ஒரு எமோஷனல் சீன் வச்சுருக்கான். அந்த டைரக்டர்கிட்ட போய் பயில்வான் ரங்கநாதன், ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கருணை இல்லம் நடத்துவாங்களா, ஏன் கிறிஸ்டின்ஸை காட்டுறீங்க நீங்க, அதை ஏன் இந்துவா நீங்க காட்டல அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக கவிஞர், சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தினா, ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மனைவி பிரிந்தது தான். முதல்ல அவருடைய மனைவி தரப்புல இருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது. அதற்கப்புறமா ஏஆர் ரஹ்மான் அவர்களுமே நிகழ்ச்சியாக ஒரு பதிவு போட்டிருந்தது, உடைந்த இதயங்களே விட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தொடர்ச்சியாக ஏஆர் ரஹ்மானை சுற்றி நிறைய அவதூறுகள்லாம் பரப்பப்பட்டது. அவருக்கும் ஒரு கிட்டாரிஸ்ட்டுக்கும் காதல் இருக்குது, கள்ளக்காதல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் நிறைய பேர் பேசுகிறத கேட்க முடியுது. ஏஆர் ரஹ்மான் தரப்புலேருந்தே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு, வீடியோ நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி வெளிப்படையாக எனக்கு ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆடியோவில் ஆரம்பிக்கும் போதே சாயிரா ரஹ்மான் ஆரம்பிக்கிறாங்க. உலகிலேயே தலை சிறந்த மனிதர், உன்னதமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து அவதூறு பரப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூஸ்லாம் ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க? தனி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வீழ்ச்சியை ஊடகங்கள் கொண்டாடுவது என்பது முதல்ல பண்பாடு சார்ந்த விஷயம் கிடையாது. தன்னுடைய அந்தரங்கத்தினுடைய மேன்மை எவனுக்கு தெரியலையோ அவன்தான் அடுத்தவர்களினுடைய அந்தரங்கத்திலே தலையிடுகிறான் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஊடகவியலாளர் என்கிற பேரில், மூத்த பத்திரிகையாளர் என்கிற பேரில் அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்கறதையே ஒரு வேலை திட்டமாக சில பேர் வச்சுருக்கான். அவர்கள்லாம் சமூகத்தில் ஒரு பெரிய சாக்கடை மாதிரி இருக்கிறாங்க. அதாவது எல்லாரும் உணவு சாப்பிட்றோம், அது ஜீரணமாகி கழிவாக வெளியேறுது. அந்த கழிவையே உணவாக திங்கக்கூடிய பன்றிகளை நம்ம பார்த்துருக்குறோம். அது மாதிரி சில மனித பன்றிகள் இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. எவன் வீட்டில் என்ன நடக்குது, டைவர்ஸ் நடக்குதா, எவன் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு மனித பன்றி. மனித பன்றி நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி மனித குரங்கு கேள்விப்பட்டிருக்கோம், இதனடா மனித பன்றி அப்படின்னு உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். மனித பன்றிகளின் பெயர்களை கூட நான் சொல்கிறேன். பயில்வான் ரங்கநாதன் ஒரு மனித பன்றி இருக்கான். மலம் தின்பதையே தன்னுடைய வாழ்வியலுடைய அன்றாட அவன் சோறு சாப்பிட்டதே கிடையாது. சோறு சாப்பிட்றதுக்கு பதிலாக மலம் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அந்த பயில்வான் ரங்கநாதன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சேகுவாரா பேரை கெடுக்கிறதுக்குன்னு அவன் ஒரு மனித பன்றி, ஜெய்சங்கருங்கிற பேரில் ஒரு மனித பன்றி இப்படி இருக்கிறாங்க. இந்த அறவேக்காடா கொஞ்சம் பேர் நம்மோடு பழகினவர்களை சில பேரும் கத்திட்டு இருக்கேன், அறவேக்காடுகளா கொஞ்சம். அவங்க சங்கிகளுக்கு ஆதரவாக இருக்கணுங்கிறதே தெரியாமல் அறவேக்காட்டுத்தனமாக பேசுகிற சில கிறுக்கைகளும் இருக்கிறாங்க. அவங்க பேரையெல்லாம் நம்ம சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க பேரையெல்லாம் உச்சரிப்பதுக்கு நான் வாயத்தான் குப்பிடிக்கணும், அவ்வளவு கேவலமானவங்க இவங்கெல்லாம். அடுத்தவர்கள் அந்தரங்கத்தின் மேலே உங்களுக்கு என்னடா ஆர்வம்? ஓ பொண்டாட்டிகிட்ட போய் கேட்டால் தெரியும், நீ யார், நீ என்ன யோக்கியத்தில் இருக்க, நீ என்ன மாதிரி இருக்கன்னு தெரியும். தனி மனித உறவு. நான் என்ன சொன்னேன், 92 ரோஜாங்கிற திரைப்படம் வருகிறது. முதல் திரைப்படத்திலேயே அவர் தேசிய விருது பெறுகிறார். அந்த தேசிய விருதை தேர்வு செய்யக்கூடிய அந்த ஜட்ஜா நடுவராகவே இருந்த இடத்துல பாலு மகேந்திரா இருந்திருக்கிறாரு. அதில் இளையராஜா பெயர் வந்திருக்கிறது தேசிய விருதுக்கான அந்த பட்டியலில்.
புதுமுக இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் வந்திருக்கு. அப்போ ஏஆர் ரஹ்மான் இப்பொழுது இருக்கக்கூடிய எந்த பிரபலியத்துக்குமான அடிப்படைக்கும் வாய்ப்பு இல்லாத நேரம், யாருன்னே தெரியாத ஒரு ஆள். இத்தனைக்கும் பாலு மகேந்திரா ரொம்ப நெருக்கமான நண்பர் அவருக்கு இளையராஜா. அவருடைய அந்த அழியாத கோலங்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு படம் மட்டும் சலீல் சௌத்ரி மியூசிக்கு அதை கழிச்சுட்டு அவருடைய வாழ்நாள் முழுக்க இளையராஜா இசையில் தான் அவர் படம் பண்ணியிருக்கிறார். தன்னுடைய நண்பர் பட்டியல் வந்தபோது கூட நட்புக்காக அவர் முகம் மாற்றிக்கொள்ளாமல் இளையராஜா என்கிற மாபெரும் இசைக்கலைஞனோட எடுத்த எடுப்பிலேயே சமதளத்தில் வந்து நிற்கக்கூடிய போட்டியில் வந்து நிற்கக்கூடிய இந்த ஏஆர் ரஹ்மான் என்கிற இந்த இளைஞன், இவருக்கு அந்த தேசிய விருது போச்சுன்னா அவர் எவ்வளவு உற்சாகமாக செயல்படுவார், இசைக்கு எவ்வளவு அளப்பரிய பணிகளை அவர் செய்வார் அப்படின்ட்டு இளையராஜாவுக்கு வந்து கொடுப்பதா ஏஆர் ரஹ்மான் கொடுப்பதா என்று தராசு தட்டின் இரண்டும் சமதட்டுகளாக இருந்தபோது ஒரு புதுமுக இளைஞனுக்கு, புதுமுக இசையமைப்பாளருக்கு அந்த வாய்ப்பை தந்தேன் என்று அந்த காலகட்டத்தில் சொல்லலை. மிக நீண்ட காலம் கழித்து பாலு மகேந்திரா அவர்கள் பதிவு செய்கிறார். தன் வாழ்நாளில் ஒருபோதும் இது மாதிரியான விஷயங்களை செய்திருக்கிறோம் என்பதற்கான வாய்ப்பாக மாற்றிக்கொண்டு ரஹ்மான் பக்கம் அவர் போகலை. வணிக ரீதியாக அவரிடத்திலே போய் அதற்கான பலனை அனுபவிக்கலை. அவர் ஜென்டில்மேனாக அவர் இருந்திருக்கிறார், ஜெனியூனாக இருந்திருக்கிறார் பாலு மகேந்திரா அவர்கள். அப்படிப்பட்ட முதல் படத்திலேயே தேசிய விருது பெற்று புகழின் உச்சிக்கு போய்கொண்டே இருக்கிறார். தமிழ் திரை இசையை தாண்டி இந்தி திரைப்பட உலகம், அதாவது தாலுன்னு ஒரு படம், தாளம்னு கூட அது தமிழில் டப்பாகி வந்துச்சு. அந்த படம் பாடல்லாம் ரொம்ப பிரமாதமான சாங்ஸ் எல்லாமே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் லண்டனினுடைய எல்லா தெருக்களிலும் அந்த பாடல் வந்து ஒலித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இங்கிருந்து தமிழர்கள் சில பேர் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், பிரிட்டிஷ்காரன் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி செய்தான். தன் இசையால் பிரிட்டிஷ்காரனையே ஆட்சி செய்தவர் ஏஆர் ரஹ்மான். உலக நாடுகள் மொத்தமுமே எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு கிரீன் கார்டு கொடுத்து அவரை வரவேற்கக்கூடிய இடத்துல அவர் ஒரு ஹானரை, ஒரு மரியாதைக்குரிய, ஒரு கௌரவத்துக்குரிய ஒரு மனிதராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்றவர், கோல்டன் குளோப்புங்கிற சர்வதேச உயரிய விருதுகளை பெற்றவர். இவங்க எல்லாருமே இந்த புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நடுவில் இப்போ ஒரு ஹாலிவுட் திரைப்படத்துக்கான, ஹாலிவுட் இசைக்கான ஒரு முக்கியமான இதாக வந்து ஆடு ஜீவிதம் தேர்வு செய்யப்பட்டு அதில் ஒரு விருது பெற்றிருக்கார். இந்த 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 சந்தடிக்கு நடுவில் இவ்வளவு பெரிய இசை மேதையை நான் என்ன கேட்குறேன்னா, பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவங்க, கலைத்துறையில் ஈடுபடக்கூடியவங்க எல்லாருக்குமே குடும்பத்துக்கு செலவழிப்பதற்கான நேரம் என்பது குறையும். இது வந்து இயல்பு. அப்போ அந்த குடும்ப உறுப்பினர்கள் சராசரியாக, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிரபலமான ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஒரு சராசரி தகப்பன் வந்து தினசரி தன்னுடைய குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விட்டுடுறான், பைக்கில் போயோ காரில் போய் விட்டுறாங்கல்ல. இதை வந்து ஒரு பிரபலமான ஆள் செய்ய முடியுமா? ஒரு கலெக்டராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் உயர் அதிகாரியாக இருக்கார், அவர் செய்வாரான டெய்லினா செய்ய மாட்டாங்க, வேலை செய்கிறவங்க தான் கொண்டு விடுவாங்க. அப்போ இயல்பாகவே என்ன ஆகும்னா, அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு உலகம் முழுக்க அவருக்காக, அவருடைய இசைக்காக காத்திருக்கும் போது அவருடைய அர்ப்பணிப்பு, அதை தவிர்த்து விட்டு அவர் எதிலையுமே கவனம் செலுத்தினார். இன்னொரு பெரிய காமெடி என்னன்னா, யாருடைய வாழ்க்கை குறித்தும் அவர் பேசாதவர். யாரை பற்றியாவது தவறான வார்த்தைகளை அவர் பேசியிருப்பாரா, வரம்பு மீறிய வார்த்தைகளை பேசியிருப்பாரா? இளையராஜா கூட பெரிய இசை மேதை தான், ஆனால் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏடா கூடமாக இருக்கும். அவர் வந்து பாடுனா தான் இளையராஜா, பேசினாருன்னா அவரும் ஒரு எச் ராஜா தான் சொல்லக்கூடிய அளவுக்கு பல ஏடா கூடமாக பேசியிருக்கிறார். பத்திரிகை டேலண்ட் இருக்க இடத்துல தான் திமிர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட டேலண்ட், ஆமா, எங்கேயுமே வெளிக்காட்டு, இவர் எங்கேயுமே தன்னை வந்து முதன்மைப்படுத்தி அதிர்ந்து கூட பேசாதவர். அதாவது இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் வந்து இரவின் நிழல்னு சமீபத்தில் ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவை ரஹ்மான் அவர்கள் வந்து இசைத்துறைக்கு வந்து ஒரு 30 ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்பதை கொண்டாடுகிற விதமாக ஒரு விழா நடத்தினாங்க. அப்போ ரஹ்மான் வந்து அந்த அந்த இசைக்கூடத்திற்கு, அதாவது அந்த ஆடியோ ரிலீஸுக்கான அந்த விழாவுக்கு அந்த அரங்கத்திற்குள்ள வருகிற போது 2 பக்கங்களிலும் இருந்து பூக்களை தூவி ஒரு தேவகுமாரன் வந்து பூமிக்குள் வந்து இறங்குவதை போல அவர் கௌரவிச்சார் பார்த்திபன் அவர்கள். அந்த இசை விழாவில் ரஹ்மானுடைய பெருமைகள் குறித்து அவர் பேசுகிறாரு, யார், பார்த்திபன் பேசுகிறார். அப்போ குறுக்கிட்டு ரஹ்மான் வந்து வேணாம் இதெல்லாம் பேசாதீங்க, ப்ளீஸ் புகழாதீங்க, விட்டுருங்க என்று அந்த தன்னை புகழ்ந்ததை அவர் தடுத்தார். தன்னடக்கம். ஆமாம், தடுத்துட்டு அவர் வந்து இசை மேலே தான் அவர் கவனம் செலுத்தினார். அப்போ அவருக்கு வந்து அவர் நம்புகிற ஒரு சூஃபிச தத்துவம், இஸ்லாத்தில் வந்து பல வகையான வழிமுறைகள் இருக்கிறது. இறை கோட்பாடு ஒன்றாக இருந்தாலும் வழிமுறைகள் வேறாக. அதில் சூஃபிசம் என்று சொல்வது சித்தர்களினுடைய மரபு. தமிழில் எப்படி சித்தர்களுடைய மரபு இருக்கிறதோ அதுபோல் இஸ்லாமிய சித்தர்களுக்கு தான் சூஃபின்னு பேர். அந்த இசை சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர் மீது
அவர் மனைவிக்கு கோபதாபம் இருக்கும், அவங்க சண்டை போடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. அவங்க பொது வெளியில் வந்து இதை நான் வந்து அந்த உறவுகளை வந்து நான் ரத்து செய்கிறேன் அப்படின்னு அவங்க அறிவித்தது அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி. அது ஏறத்தாழ இரவு 11 மணிக்கு வந்தபோது பல ரசிகர்கள் தூக்கம் இழந்துட்டாங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற இமேஜ் உள்ளவர் வந்து ஏஆர் ரஹ்மான். அவர் யாரோடைய, அதாவது என்ன செய்யறதுன்னா, பெண்கள் பாட வர்றாங்க அப்படின்னா அவரை வந்து சந்திக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாதை வைத்து அப்படி பாடிட்டு அவங்க அப்படி விடைபெற்றணும். யாரோடும் தனிப்பட்ட முறையில், அதாவது அவருடைய இசைக்கூடம் இரவு நேரத்தில் தான் இயங்கும். ஆனால் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க ரகுமான் ஸ்டூடியோ அளவுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் எதுவுமே இல்லை என்று நம்பக்கூடிய நற்பெயரை அவர் பெற்றவர். நியாயமாக பார்த்தால் அவரிடத்திலே அவருடைய பாடல் வாய்ப்பு பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவர்கள் முன்வந்து இதை பேசியிருக்க வேண்டும். பெண் பாடகிகள் வந்து அவர் வந்து எவ்வளோ பெரிய தனி மனித ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரர் என்பதை குறித்து பேசியிருக்கிறோம். அவரையே பார்க்காதவன், ஒரு முறை கூட அவரை சந்திக்காதவன், அவரை எங்கேயாவது வந்து கேள்விப்பட்டவன்லாம் வந்து என்ன சொல்றான்னா, 2 பேருக்குள்ள என்ன சண்டை நடந்துச்சுன்னு இவன் பஞ்சாயத்து பண்றான். அவங்களாம் பேசுறாங்களா இல்லை அந்த யூடியூப் சேனல்ல வந்து கண்டென்ட்டுக்காக பேச வைக்கிறாங்களா அப்படிங்கிற? இல்லை அதுல இன்னொரு பெரிய சிக்கல் இருக்கிறது. இப்போ பயில்வான் ரங்கநாதன் வந்து வெளியில வந்து தன்னை வந்து ஒரு சினிமா விமர்சகர் மாதிரி சொல்லிக்கிட்டாலும் அடிப்படையில் பயில்வான் ரங்கநாதன் ஒரு சங்கி. ஏன் நான் சங்கின்னு உறுதியாக சொல்றேன்னா, சமீபத்தில் ஒரு திரைப்படத்துக்கான ஒரு சிறப்பு காட்சி நடக்குது. அதில் வந்து தன்னுடைய தாய் வந்து தொலைந்து போன தாயை ஒருத்தர் மீண்டும் கண்டடைகிற போது கருணை இல்லத்தில் வந்து ஒரு கிறிஸ்தவ கருணை இல்லத்தில் அந்த தாயை வந்து பராமரிப்பதற்காக சேர்க்கிறான், அங்கே தான் வந்து கண்டடைகிறான் அப்படின்னு ஒரு சினிமாவில் ஒரு எமோஷனல் சீன் வச்சுருக்கான். அந்த டைரக்டர்கிட்ட போய் பயில்வான் ரங்கநாதன், ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் வந்து கருணை இல்லம் நடத்துவாங்களா, ஏன் வந்து கிறிஸ்டின்ஸை காட்டுறீங்க நீங்கள், அதை ஏன் இந்துவா நீங்கள் காட்டலை அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறுபான்மை மக்கள் குறித்த நல்ல பதிவுகள் வருவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலைன்னு சொல்கிறானா, அப்போ நீ சங்கி இல்லாமல் நீ வேற யாரு? அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த ரஹ்மானுடைய வீழ்ச்சியை அல்லது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சிறிய சறுக்கலை பயன்படுத்தி கொண்டு சங்கிகள் உள்ளே புகுந்துட்டான். புகுந்து சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது கிட்டார் வாசிக்கிறவங்க ஒரு ரெக்கார்டிங்க்கு வந்துட்டு போயிடுவாங்க. அவங்கெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை செய்கிறவங்க. ஒரு பாடலாசிரியர் இருக்கிறாங்கன்னா கூட டியூன் கொடுக்கும்போது தான் அவங்களோட உரையாடுவாங்க. மிச்ச நேரம்லாம் ரஹ்மானோட பழக முடியாது, பேச முடியாது. அவருடைய இது வந்து ப்ரைவசி வேறு. அவர் ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் செங்குன்றம் பக்கத்தில் கவரப்பேட்டைங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டூடியோ போட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உலகத்தரமான இசைக்கான அடுத்த சாதனையை நோக்கி அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இவங்க குடும்ப பஞ்சாயத்தை உட்காந்து இவங்க பேசுகிறாங்க. நான் என்ன செய்கிறேன், உங்கள்கிட்ட பஞ்சாயத்தை எங்கேயும் பேசுவாங்க, எங்களுக்கு பிரச்சனை நீங்கள் தீர்த்து வைங்கன்னு சொன்னால் நீங்கள் பேசலாம். உங்கள்கிட்ட யார்கிட்டாவது கேட்டாங்களா? அவர் மனைவி அவர் இன்னைக்கு வந்து குடிக்கிறவாங்க, அவங்களா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களா பிரிகிறாங்க, அவங்களா மறுபடியும் அந்த அம்மா நேற்று என்ன சொல்லுது, அவர் மாதிரி உலகத்தில் சிறந்த மனிதர் கிடையாதுன்னு மறுபடியும் சொல்லுது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த பகை என்பது இது பகை கிடையாது. இது வந்து என்னன்னா, நீரடியான முடிவு எடுக்கல, நாங்கள் இன்னும் சேர்ந்து வாழலாம் அப்படி கூட நீரடிச்சு நீர் விலகாதுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷனல், என்னையை நீ மதிக்கலை, என்னை சரியா நீ பார்த்துக்கல, நீ என் மேல் அன்பு செலுத்தலை, நீ எல்லா நேரம் இசைக்காக வாழ்கிற, நீ எனக்காக வாழலை, என் கூட இருக்கியே தவிர எனக்காக இல்லை அப்படின்னு ஒரு சில ஆதங்கம். எல்லா கணவன் மனைவி வீடுகளையும் இது நடக்கிற விஷயம் தான். இது எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு திரையிட்டு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் அந்த அறிக்கையில் வலியும் வேதனைகள் வந்துச்சோ அந்த அவ்வளவுதான். அதாவது என்னன்னா, அவங்களோட இன்னும் அவங்க கூடுதலாக இருக்க முடியல அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு, அதாவது புகைந்து கொண்டே இருப்பதை விட ஒரு முறை எரிந்து விடுவது மேல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப நாளாக ஒரு புகைச்சல் இருந்திருக்கு. ஒரு கோபத்தில் ஒரு எமோஷனலாக அவரை மிரட்டுற ஒரு விதமாக நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு அடிக்கடி சொல்லக்கூடியவங்க திடீர்னு ஒரு நாள் அதை அறிவிச்சிட்டாங்க. அதுதான், அவ்வளோதான். அதை அவங்க திரும்ப ஆஃப் ஆகிட்டாங்க, முடிஞ்சிச்சு அந்த பிரச்சனை. மறுபடியும் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதற்கான வாய்ப்பாக இதை மாற்றக்கூடாதுங்கிற குறைந்தபட்ச நாகரிகம் இல்லாமல் நாம் வந்து இரவில் வந்து இனிமையான பாடலை கேட்க வேண்டும் என்பதற்காக, நமக்காக நாம் தூங்க வேண்டும் என்பதற்காக இசைக்கிற கலைஞன் தன் தூக்கத்தை இழந்து வேலை செய்கிற ஒரு கலைஞனை நம்ம காலையில் விழித்து எழுகிற போது அவர் தூங்க போகிறாரு. அப்போ நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக தான் கலைஞர்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ அவர்களுடைய பிரைவேசியை நம்ம மதிக்கணும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நம்ம மதிக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் வந்து எல்லா மனிதனுக்குமானது. எவ்வளோ பெரிய உலக புகழ் பெற்ற கலைஞனாக இருந்தாலும் அவங்களுக்கான பிரைவேசின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம மதிக்கணும். ஏன்னா டயானாங்கிற அந்த ஒரு இளவரசியை
இவங்க வேகமாக வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அன்றைக்கு வந்து துரத்திட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி அந்த அம்மாவுடைய மரணத்துக்கே காரணமாயிருக்கு. அப்படிலாம் நடந்திருக்கு. அதனால் செய்தி பரபரப்புக்காக வேண்டி, அதாவது சோசியல் மீடியா ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக சில பேர் வாழ்க்கை வீணாக போகணும்னு விரும்பக்கூடாது. நம்ம சமூகத்தில் என்ன நடக்குதோ அதைத்தான் நம்ம தெரியப்படுத்தணுமே தவிர நம்ம வந்து மிகைப்படுத்தப்பட்டு, இப்போ டி ராஜேந்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு இடையில, அவர் வெளிநாட்டுக்கு வந்து ஒரு சிகிச்சைக்காக அவர் போகிறாரு, போய் யூடியூப்காரையும் போடுறான் இறந்து பிணமாக போன டி ராஜேந்தர் அப்படிங்கிறேன். அவர் அதுக்கு முன்னாடி பல வருஷமாக நல்லா இருக்கிறாரு. இது எல்லாமே ஒரு கற்பனையாக வந்து திடீர்னு வந்து முதலமைச்சருக்கு ஒரு ரகசிய வியாதி இருக்குது தெரியுமா அப்படின்னு இவங்களாம் போய் சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அது அவரோட ஃபேமிலி டாக்டருக்கு வேணால் தெரியலாம், அவர் குடும்பத்துக்கு தெரியலாம், உலகம் எப்படா தெரியும்? தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறான். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஒரு பைத்தியக்காரன் வந்து என்ன சொல்கிறான், ஒரு ஊடகவியலாளர் ஒருத்தனுக்கு எய்ட்ஸ் இருக்குங்கிறான். ஏடா வரமுறையே கிடையாதா உங்களுக்கு? ஒரு அளவே கிடையாதா? எதை வேண்டுமானாலும் பேசுகிறதா? ஆதாரமற்ற பொய்களை அள்ளி நீங்கள் சொல்கிற மாதிரி ரகுமான் விஷயம், நெப்போலியன் பையன் விஷயம், ஸ்டாலின் வரைக்கும் கூட இந்த மாதிரி அவதூறா கருத்து பரப்புறாங்க. ஆமா, பூனைக்கு யார் மணி கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? இது வரைக்கும் எடுக்காத ஒரு சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு வந்து வரம்பு மீறுவது, அத்துமீறுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டே இருக்கு. அதனால இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு போக்கு கிடையாது. அதனால அவர்களே யாரு தொடங்கி வச்சாங்களோ இந்த பிரச்சனையை அவங்களே முடிச்சு வச்சுட்டாங்க. தேவையே இல்லாம நீ வந்து ஒரு வந்து கிட்டார் வாசிக்கிற பொண்ணை பத்திலாம் நீ தேவையில்லாம மோகினி டேன்னு, அதை அந்த அம்மாவுக்கு தெரியுமா அந்த விஷயம்? அந்த அம்மாவே வந்து நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தது. என்னென்ன என்கிட்ட வந்து நிறைய பேர் பேட்டி கேட்குறாங்க, ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருக்குது, நான் இன்னும் எரிய நெருப்பு என்ன ஊற்றுமான்னு வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க வந்து ரகுமானை சந்திச்சு எவ்வளோ நாளாச்சுன்னு நமக்கு தெரியல. எதேச்சியான நிகழ்ச்சியில் ஒரு செல்ஃபி எடுத்துருக்குறாங்க. அது ஒரு மகள் வயது இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ கொடுக்குறாரு. அப்போ நான் என்ன கேட்குறேன், ஆண் பெண் செல்ஃபி எடுக்கிறவங்க அத்தனை பேருமே தவறான உறவில் இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க? அப்போ மீண்டும் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் வந்து கல்வி நிலையங்களுக்கு போகக்கூடாது, பெண்கள் வந்து வீட்டோட முடங்கி கிடக்கணும், படி தாண்டாதவங்க தான் பத்தினின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி முடங்கி கிடப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ இந்த தலைமுறை தான் பெண்கள் வந்து பல துறைகளில் வந்து பிரகாசிக்கிறாங்க. எல்லாரையுமே வந்து பாலியல் ரீதியாகவே அணுக வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு விஷயம். அதை வந்து ரொம்ப பிரமாதமாக யூடியூப்காரங்களில் வந்து பல பேர் சோசியல் மீடியாவை தவறாக கையாளக்கூடிய பல பேர் வந்து அதை செய்யலாம். இப்போ எச்சரிக்கை விடுத்துட்டார் ஏஆர் ரஹ்மான். 2 நாட்கள் ஆகியும் நிறைய வீடியோக்கள் வந்து நீக்கப்படலை இல்லையா? அது அடுத்த கட்டமாக எப்படி இல்லை, ஒரு சிலர் நீக்கி இருக்கிறாங்க. நான் சொல்கிறது மாதிரி இந்த பாஜக பின்புலம் உள்ளவர்களோ அல்லது சங்கிகளோ வந்து அவரை வந்து அவர் வெறும் திலீப் குமாராக இருந்தால் இவ்வளவு அடித்திருப்பார்களா என்று எனக்கு தெரியல. ரஹ்மான் என்கிற பெயர் அவர்களுக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் பெரும்பான்மை மக்களிடத்தில் வந்து சிறுபான்மை மக்கள் குறித்த ஒரு வெறுப்பை வந்து கட்டமைக்க விரும்புகிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் போன்ற ஆளுமைகள் அதுக்கு தடையாக இருக்காங்க. எல்லாராலையும் நேசிக்கப்படக்கூடிய இடத்துல ரஹ்மான் போன்றவர்கள் இருப்பதை விரும்பாத சில சக்தியில் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் என்ன செஞ்சான்னா, ரஹ்மான் கச்சேரி நடக்கிற போது, ஈசிஆர் ரோட்டில் ரஹ்மான் அவர்களுடைய கச்சேரி நடக்கிற போது போலி டிக்கெட் அச்சடிச்சு நிறையா குரூப்பை உள்ளே அனுப்பிட்டாங்க. அப்போ அதில் வந்து கடுமையான நெரிசல் ஏற்பட்டு, போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு, வரம்பு மீறி உள்ள ஆட்கள் இருந்து அந்த பாட்டையெல்லாம் ரசிக்க முடியாமல் பண்ணி, பெண்களையெல்லாம் அத்துமீறலாக நடந்து கொண்டு பல பேர் அத்துமீறினான் இல்லையா? அதெல்லாம் பின்னாடி ஒரு அரசியல் அஜெண்டா அதுக்குள்ளே இருக்கிறது, பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கிறது. அதனால் வெறுப்பு அரசியலை யாரெல்லாம் வந்து விதைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்லாம் இது மாதிரியான விளையாட்டுகளில் இந்த மாதிரி நேரங்களில் வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணுறாங்களோ என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.